வணக்கம். திருக்குறளை படிக்கிறப்பெல்லாம் புதிய புதிய செய்திகள் நமக்கு தோணுது. இது காரணம் என்ன? அவர் எழுதியிருக்கிறது ஒன்று தான். ஆனால் நம்முடைய அறிவு வளர வளர அதனுடைய ஆழமும் நுண்மையும் புரிகிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது ஒரு உழவர் ஒருத்தருக்கு உழுகிற போது மண்ணிலேருந்து ஒரு உருண்டையாக ஒரு பொருள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, வைரம்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்துட்டு அவர் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவார், உழவர் சந்தை கொண்டு போய் இது அங்கே இருக்க கத்திரிக்காய் கடைக்காரர்கிட்ட கொடுத்தோடனே அவர் வாங்கி பார்த்துட்டு, அழகாக இருக்கே, நல்லா இருக்கியா, ஒரு மூடை கத்திரிக்காய் எடுத்துக்க அப்படிம்பார். இல்லை கொடு அப்படின்னு வாங்கிட்டு அப்படியே அரிசி கடைக்காரர்கிட்ட கொண்டு கொடுத்தோடனே, இது என்ன எப்போ பிரமாதமாக இருக்கே, இந்தா ஒரு மூடை அரிசி எடுத்துக்கோ, கொண்டு போ அப்படிங்கிறாரு. இல்லை வேணாம் கொண்டா அப்படின்னு வாங்கிக்கிறாரு. இப்போ அவர் இதை வாங்கிட்டு, என்னது அவன் ஒரு மூடை கத்திரிக்காய்ங்கிறான், இவர் ஒரு மூடை அரிசிங்கிறாரு, இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குமோ, எதுக்கும் வேற ஆள்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு நகைக்கடைக்கார்ட்ட போய் கொடுத்தாரு. அவர் வாங்கி பார்த்துட்டு, எங்கப்பா கிடச்சது, இது சாதாரண பொருள் இல்லை, இரு உனக்கு 10 லட்சம் தர்றேன் அப்படின்னாரு. இல்லை வேண்டாம், இது எங்கள் முக்கியமான பொருள், எங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு வாங்கிட்டார். இப்போ இவருக்கு உள்ளுக்குள்ளே ஆச்சரியமும் பயமும் வருது, இது என்னது அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன பண்ணார், நேராக போய் அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய பெரிய வைர வியாபாரிகிட்ட கொண்டு காட்டுறாரு. அவர் பார்த்துட்டு இப்படி இதெல்லாம் வச்சு பார்க்குறாரு. உள்ளே கூப்பிட்டு, உனக்கு எங்கே கிடச்சி அப்படின்னார். இது எங்கள் வயல் உழுதுகிட்டு இருந்தப்போ கிடச்சது. சரி ஒன்றும் இந்த சத்தம் போடாத, உனக்கு 1 கோடி ரூபா தர்றேன், எனக்கு கொடு. இவர் அப்படியே மயக்கம் போடாத குறை தான். இப்போ யோசிச்சு பாருங்க, பொருள் ஒன்று தான். ஒருத்தர் 1 கோடி தரேங்கிறாரு, ஒருத்தர் 10 லட்சம் தரேங்கிறாரு, ஒருத்தர் 1 மூடை அரிசி தரேங்கிறாரு, ஒருத்தர் 1 மூடை கத்திரிக்காய் தரேங்கிறாரு. அப்போ உண்மையிலே இந்த பொருளுடைய தன்மை என்ன? பொருள் விலை உயர்ந்தது, அதை தீர்மானிக்கிற அறிவு அவரவரை பொறுத்தது, அவ்வளோதான். திருக்குறள் இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் திருக்குறள் அந்த வைரம், 1 கோடி கொடுத்தாலும் கிடைக்க முடியாத வைரம். நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அதை கத்திரிக்காய் மாதிரி நினச்சி சிலபஸில் படிக்கிறோம், அரிசி மூட்டை மாதிரி நினச்சி சாய்ஸில் விட்டுறோம். இல்லைன்னா என்னங்க அந்த திருக்குறளில் ஒரு 3 மார்க் வருங்க, அதை மனப்பாடம் பண்ணிக்க வைக்க மாட்டிருக்கு, வேறு வழி இல்லை அப்படிங்கிறோம். ஆனால் அப்படி இல்லைங்க. திருக்குறள் என்பது வாழ்க்கை நெறிமுறை. அது தமிழர்களுக்காக எழுதுனதில்லை, இந்தியர்களுக்காக எழுதுனதில்லை, உலக மக்கள் அனைவருக்குமாக, மனித இனத்துக்காக எழுதப்பட்டது. எப்போ வேணாலும், எங்கே வேணாலும், எந்த நாட்டில் வேணாலும் அது பொருந்தும். எப்படி, இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, எத்தனையோ குறள் எடுத்து சொல்லலாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஒரு பணக்காரர்கிட்ட போய், ஐயா எங்கள் வீட்டில் ஒரு பழைய இது இருந்தது புத்தகம், இது நல்ல பக்தி புத்தகம் மாதிரி இருக்குது, இதை கொஞ்சம் அச்சிட்டு கொடுத்தோம்னா எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அப்படியா, சரி பரவாயில்ல, எவ்வளோ போடணும், ஒரு 500 காப்பி, ஒன்று 30,000 காப்பி போட்டுருவோம், கவலைப்படாது, நீ போ, 30,000 காப்பி இந்தா பணம். இவருக்கு மயக்க வராத குறை. அதை வாங்கிட்டு வெளியே வந்தப்போ, என்ன இப்படி கொடுத்துட்டார் அள்ளி, எவ்வளோ பெரிய கொடையாளி, அது கூட வந்து வச்சாரான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது எப்படின்னு கேட்டால், சில நேரங்களில் வாங்க போகிறவங்கள பொறுத்து பொருள் அமையும் அப்படின்னு. வாங்க போகிறவங்கள பொறுத்து அமையும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. அதாவது சிலருக்கு அதனுடைய அருமை எதுவுமே தெரியாதான். ஆனால் இந்த வாங்க போகிறோம் இல்லையா, அவங்க நல்லது செஞ்சுருந்தாலோ நல்ல நேரத்தில் போனாலோ நம்ம கேட்காத அளவு கிடச்சிருமா. அதுக்கு தான் இது உதாரணம். அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதல் பிரிதியாதுமில்லை பெருவான் தவம். பெருவான் தவம்னு என்ன? வாங்க போகிறவனுடைய ராசி, முகராசி, கைராசி, நேரம் எல்லாம் அள்ளி கொடுக்க வச்சுப்பிடுமா. அப்போ அவன் உண்மையான கொடையாளன் இல்லையா, இவன் நேரம் நல்ல நேரமா, நீ போய் கேட்ட நேரம் நல்ல நேரம்ப்பா, அள்ளி கொடுத்துட்டான். ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் தரமாட்டானவன், எப்படி கொடுத்தான் அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. இதை எங்கேயோ பார்த்து வச்சுருக்காருங்க திருவள்ளுவர். அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதல், அவன் கொடுக்குறானே அள்ளி கொடுக்க, அறிவிலான் முட்டாப்பைய அள்ளி கொடுக்குறான்னு வச்சுக்கிடுவோம். அது என்னமா, பிரிதியாதுமில்லை, அது வேற ஒன்றும் இல்லை, பெருவான் தவம். அப்போ நம்முடைய நல்ல எண்ணமும் நல்ல செயலும் நம்மிடம் இருக்கும் நல்ல குணமும் சில நேரங்களில் நமக்கு நல்லதை செய்யும்.
அப்படி செய்யும்போது அவன் சாதாரண ஆளாக இருந்தாலும் கூட அள்ளி கொடுக்கின்ற நிலைக்கு வந்து விடுவான். இப்போ பாருங்கள், இந்த திருக்குறள் எதில் அப்படின்னு கேட்டால் புல்லறிவாண்மை அப்படிங்கிற அந்த அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு குறளையும் படித்து பாருங்கள், வாழ்க்கையோடு ஒத்தி வரும். அவன் எப்படி அள்ளி கொடுத்தான் அப்படின்னா, அது வாங்க போனவனுடைய ராசியா அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுதான் உண்மையிலே. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேனே, எங்கள் ஊரில் ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல கோயில் புதுப்பிக்கணுங்கன்னு போய் ஒரு மிகப்பெரிய இதுகளை போய் கேட்க போனாங்க. அப்போ அந்த நிறுவனத்தில் போய் கேட்க போகிறப்ப இவங்க போய் என்ன செஞ்சாங்க, அவங்க எவ்வளோ வேணும்னு கேட்குறாரு அந்த முதலாளி. ஒரு 30,000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா கோயில் வேலையை முடிச்சிருவோம். நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முதல்ல. அப்படின்னா இன்றைக்கி பார்த்துங்க 30 லட்சம்னு அர்த்தம். உடனே அவங்க டக்குன்னு போட்டு கொடுத்துட்டாங்களாம். கொடுத்துட்டு அந்த முதலாளி சொன்னாராம், ₹1,00,000 தரலாம்னு இருந்தேன் நான், நீங்கள் 30,000 போதும்னோடனே நான் சரின்ட்டு 30,000 கொடுத்துட்டேன். கூட வந்து எல்லார் முகத்துலையும் ஈயாரலையாம், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ பார்த்தீங்களா, அவர் கொடுக்கணும்னு நினச்சாலும் வாங்க போனவங்க சரியில்லை. வாங்க போனவங்க நல்லா இருந்தால் கொடுக்குறவன் அள்ளி கொடுப்பான். இந்த குறளை எப்போவும் நினைவு வச்சுக்கோங்க. பெறுவான் தவம் என்பது சாதாரணமான வார்த்தை இல்லை. தவம் செய்வது பலிக்கும் என்பதற்கு உண்மை. தவம்னா காட்டுக்கு போய் பண்ணணும் இல்லைங்க, நல்ல செயல்கள் தான். எனவே நேரம் கிடைக்கிற போதெல்லாம் திருக்குறளை படித்து பாருங்கள், பொருளோடு புரிந்து கொள்ளுங்கள். அவை எப்போதும் சிறப்பை தரும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.